ஹாய். இப்போது வந்து ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போடுங்க சிஸ்டர், ஆனால் வந்து இந்த புரிகிற மாதிரினா இப்போ நீங்கள் என்ன மெத்தடில் கட் பண்ணுறீங்களோ அந்த மெத்தடில் கேட்டிருக்காங்க. ஸோ நான் இப்போ பேக் கட் பண்ணுற வீடியோ மட்டும் போடுறேன். ஸோ நம்ம ஒரு ப்ளவுஸ்க்கு நார்மலாக அளவு எடுக்கிறோம் அப்படின்னா பேக் ஹைட்டு, ஃப்ரண்ட் ஹைட்டு, ஷோல்ட்ரு, ஹார்மோலு, ஸ்லீவ் லென்த்து, ஸ்லீவ் ரவுண்டு, பாடி லூஸ், செஸ்டோட லூஸு, இந்த ஹிப் லூஸு, அப்புறம் நெக்கு பேக் ஹைட்டு, நெக் ஃப்ரண்ட் ஹைட். இப்போதைக்கு இந்த அளவு தான் எடுத்திருக்கேன். இதை வச்சு பேக் வெட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் எப்பயுமே பேக் ஹைட் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு மார்ஜின் விட்டுருவேன். விட்டுட்டு பேக் ஹைட்டு 13 எடுத்திருக்கேன். இது கூட ஹைட்டு 13 எடுத்திருக்கேன். கரெக்டாக 13 வச்சு ஒரு கோடு எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு 2 கோடுமே வரைஞ்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஷோல்ட்ரு அளவு 15 எடுத்திருக்கேன். இப்போ இதில் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கூட்டுறது, பெருக்கிறது, கழிக்கிறது. அவங்க தயவு செஞ்சு தப்புன்னு சொல்ல, எல்லாருமே வந்து அவங்கவுங்க இடத்துல கரெக்டாக தான் பண்ணுறாங்க. ஸோ இப்போது படிக்காத நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். இப்போது ஷோல்டரோட அளவு வந்து நம்ம 15 எடுக்கிறோம் அப்படின்னா இதுலேருந்து எவ்வளோ குறைக்கணும் ஒரு ப்ளவுஸ்க்கு அப்படின்னா 15லேருந்து 2.5 இன்ச்சு குறைக்கணும். இந்த 2.5 இன்ச்சு தான் டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் டிவைடெல்லாம் தெரியாது எனக்கு. அதனால் இப்போ 15 இன்ச்சு ஷோல்டர் அப்படி எடுக்கிறோமா, இப்போ 14 எடுத்தால் அதுலேயும் 2.5 இன்ச்சு, 13 எடுத்தால் அதுலேயும் 2.5 இன்ச்சு. ஏன்னா பாடிக்கு தகுந்த மாதிரி அப்படி அப்படியே மாறிடுது இல்லையா. ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற வீடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா ஷோல்டருக்கு இந்த அளவோடு டிவைட் பண்ணிட்டிங்கன்னா இவ்வளோ அளவு வரும்னு சொல்கிறாங்களா, அதே மாதிரி தான் இது. ஷோல்டர் அளவு 15 அப்படின்னா 2.5 இன்ச்சு கம்மி பண்ணுவீங்க. 2.5 இன்ச்சு கம்மி பண்ணிங்கன்னா 14, 13, 12 வருது. 12 2ஆக மடிச்சிங்கன்னா 6.25. நான் இன்ச்சு டேப்பை தான் எப்பயுமே மடிச்சுக்குவேன். எனக்குமே இந்த வரதில்லை டக்குன்னு. அதனால் இன்ச்சு டேப்பை ஃபோல்ட் பண்ணி தான் அதை இந்த 4ஆக ஃபோல்ட் பண்ணுறாங்கன்றாங்கல்ல, 4ஆல் கூட்டுங்க, அப்படி பெருக்குங்க, வகுத்தல் போடுங்கன்றாங்க. அதை வந்து நீங்கள் இப்படி இன்ச் டேப்பாக மடிச்சுக்கோங்க. இப்போ நான் 2.5 இன்ச்சு குறைச்சிட்டு எல்லா ஷோல்டர் அளவுக்கும் நான் அவ்வளோதான் குறைப்பேன். சுடிக்கு சரி, ப்ளவுஸ்க்கும் சரி, அளவெடுத்து ஸ்டிச் பண்ணுற அத்தனை ப்ளவுஸ்க்குமே அத்தனை சுடிக்குமே ஒரு நார்மலாக நெக்கு 5 இன்ச்சு கீழே இறங்குது அப்படின்னா ஷோல்டரோட அளவுலேருந்து 2.5 இன்ச்சு குறைச்சி வைப்பேன். ஸோ 2.5 இன்ச்சுனா 15லேருந்து 2.5 குறைச்சிங்க அப்படின்னா 12 வருது. 12ல் பாதி 6.25. ஸோ இந்த 6.25 ஷோல்டர் வச்சுட்டேன். இதிலே பிடிக்கிற அளவெல்லாம் இதுக்காக தனியாக பிடிக்கிறதுக்கெலாம் வைக்கணும், அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது. ஸோ நெக் வித் பார்த்திங்கன்னா நார்மலாக 2.5. இது வந்து எப்படின்னா ஒரு நார்மல் நெக்கோட இப்போ நான் போட்டிருக்கேன்னா நார்மலாக நான் 2.25 வைப்பேன். எனக்கு இப்போது 2.25 வச்சுட்டு நான் நெக்கோட அளவு பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு எடுத்திருக்கேன்னா 8 இன்ச்சும் வச்சுட்டேன். பாக்ஸ் போட்டுட்டேன். இப்போ இது நார்மலாக அவங்க கொடுத்த நெக் அளவுக்கும் பாடி லூஸ்க்கும் நான் வைக்கிற அளவு. இப்போ இதே வந்து நெக்கு வந்து உள்ள ஷோல்ட்ரு நெக்கோட ஹைட் இறங்கி போகுது இல்லையா. அப்போ இறங்க என்ன ஒன்று ஷோல்டரோட அளவு நீங்கள் கம்மி பண்ணிக்கணும் நீங்களே. அது ஒரு தோராயமாக இப்போ நெக்கோட ஹைட்டு ஒரு இன்ச்சு இறங்குது அப்படின்னா 8 இன்ச்சுக்கு மேலே டீப் வந்துடும். டீப் வரும்போது என்ன ஷோல்டர் விரிஞ்சு ஷோல்டர் இறங்க ஆரம்பிச்சிடும். அப்போ இறங்கும் போது என்ன பண்ணணும், நீங்கள் ஷோல்டர் வந்து இறங்க ஆரம்பிச்சிருது இல்லையா. அப்போது ஷோல்டரோட அளவு உள்ளே தள்ளிட்டே வரணும். ஸோ உள்ளே தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷோல்டர் இறங்காது. அது எப்படின்னா அதில் காட்டுற பாருங்க. இப்போ நான் ஷோல்டர் அளவு 6.25 வச்சுருக்கேன். இப்போ நெக் வந்து நான் ஒரு 10 இன்ச்சு வந்துட்டேன் கீழே. 10 இன்ச்சு வந்து 2 இன்ச்சு இறக்கியிருக்கேன். அப்போ இங்கே ஷோல்டரோட அளவு நீங்கள் என்ன பண்ணணுன்னா 1 இன்ச்சு உள்ளே தள்ளுங்க. அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு ஷோல்டர் நெக்கு இறங்க ஷோல்டர் வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து உட்காரும். எவ்வளோக்கு எவ்வளோ நெக்கு இறங்குதோ ஷோல்டர் நெக் வித் வந்து உள்ளே அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் நெக்கோட அளவு உள்ளே தள்ளுங்க. இந்த அளவு வந்து உள்ளே தள்ளும். இந்த அளவு உள்ளே தள்ளுறோம், அதே மாதிரி இந்த அளவு. அப்போ என்ன ஆகுனா இங்கே மட்டும்தான் ஷோல்டர் விட்டு தள்ளணும். நீங்கள் இங்கே தள்ளக்கூடாது. இங்கே நெக் ரவுண்ட் அப்படியே தான் வரும்.
இந்த ஷோல்டர் நம்ம இப்படி உள்ளே தள்ளும் போது கரெக்டாக வந்து அந்த இடத்துல உட்காந்து. ட்ரிக்ஸ் தான், வேறு இன்னும் இல்லை. இப்போது இந்த அளவுக்கு ஹார்மோல் அளவு எப்படி காணிக்கிறதுன்னு, ஹார்மோல் 16 எடுத்திருக்கேன், அதில் 3 இன்ச்சு குறைக்கும். இப்போ 16 எடுத்திருக்கேன் அப்படின்னா 1 2 3 இன்ச்சு குறைச்சிட்டேன். 3 இன்ச்சு குறைச்சா 13 வருது. அப்போது 6.5 வருது இவங்களுக்கு ஹார்மோன். கரெக்டாக வந்துருச்சா? 6.5 வச்சு ஹார்மோன். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக வரும். யார் ட்ரை பண்ணிங்கன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பாடி லூஸ் பார்த்திங்கன்னா, இப்போது பாடி லூஸும் எப்படின்னா 33 எடுத்திருக்கேன். ஸோ ப்ளவுஸுக்கு பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, பாடி லூஸை வந்து ரொம்ப அதிகமாகவும் கூட்ட மாட்டேன். 33 இன்ச்சு பாடி லூஸ்னால் நான் அதை விட 1 இன்ச்சு 34 இன்ச்சு தான் எடுப்பேன். நீங்கள் 34 எடுத்து அதை 4 மடித்து வச்சாலும் சரி, இல்லை 33 எடுத்த அளவை நான் எப்படி இருப்பேன்னா, இப்போ 33 இருக்கா, 33 வந்து 16 வந்துருச்சு பாதி. அதில் பாதி 8.25 இந்த பாடி லூஸ். இப்போ 8.25ஓட நான் 1/4 இன்ச்சு சேர்த்திக்கிறேன். 8.25ஓட 1/4 இன்ச்சு சேர்த்திக்கிறேன். அப்போ என்ன ஆகுனா, ஓவரால் 4 துணி வைக்கிறோம். பேக்குக்கு 2 பக்கம் வருதா, ஃப்ரண்ட்டுக்கு 2 பக்கம் வருது. அப்போது 4 இடத்துல 1/4 இன்ச்சு அதிகமாகுது உங்களுக்கு. அப்போ என்ன ஆகுனா, உங்களுக்கு 1 இன்ச்சு ஓவரால் லூஸ் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ 8.25 அளவு நான் கரெக்டாக வச்சுட்டேன். அதுக்கு மேலே 1/4 இன்ச்சு வைக்கிறேன். அப்போ நம்ம ப்ளவுஸ் இங்கே ஓப்பனில் தான் வியர் பண்ணுற போது தாராளமாக நம்மளுக்கு லூஸ் கரெக்டாக வந்துடும். அதே சுடினா அதுக்கு எக்ஸஸாக வைக்கணும், அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இடுப்பளவு 27 எடுத்திருக்கேன். 27 இடுப்பளவு எப்பயுமே நம்ம டைட்டாக தான் போடுவோம் இங்கே. ஸோ 27ல் பாதி 13, 13ல் பாதி 6.25. இப்போ இதை வந்து கரெக்டாக வச்சுட்டேன். 3/4 இன்ச் பிடிக்கிறதுக்கு, இடுப்பில் டாட் பிடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு மார்ஜின். ஸோ இப்போ நான் கோடு போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க ப்ளவுஸ் அளவு. ஹார்மோலுக்கு கர்வ் எடுக்கும்போது இந்த இடத்துல ரொம்ப குண்டாக இருந்தாங்கன்னா தான் 1.5 இன்ச்சு மார்ஜின் வைப்பேன். ஒல்லியாக இருந்தாங்கன்னா 1/2 இன்ச்சு தான் வைப்பேன். அதுவும் வந்து ரொம்ப என்ன மாதிரி ஓரளவு இருந்தாங்க அப்படின்னா லைட்டாக வந்து 1 இன்ச்சு தான் வைப்பேன் ஷேப். அவ்வளோதான் ஷேப். ஸோ ப்ளவுஸ் முடிஞ்சு. இந்த நெக்கை இறக்க தான் நீங்கள் ஷோல்டரை உள்ளே தள்ளும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷோல்டர் ஃபாலே வராது, ஷோல்டர் இறங்காது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யாருக்காவது டவுட் இருந்தால் டிஎம் பண்ணுங்கள். டிஎம் பண்ணிங்கன்னா நான் நம்பர் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த நம்பரை பார்த்து நீங்கள் வந்து வீடியோ வாட்ஸ்அப்லேயோ இல்லை என்னை கான்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா யாருக்கு தேவையோ அவங்க கண்டிப்பாக என்னை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த நம்பரை கொடுக்கறனால எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், யாருக்காவது வந்து புரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.